ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே சிந்து வந்து வழியில் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடியல, அது கடிச்சதுமே வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுவாங்க. அதுக்கப்புறம் இருந்தால் நம்ம சிவா வராங்க. சிவா கேஷுவலாக வீட்டுக்கு வருவாங்க. அப்புறமா ரூம்க்கெல்லாம் போயிட்டு ப்ரெஷ்ஷப் போயிட்டு எங்கே ரொம்ப நேரமாக சிந்து கண்ட்லி பரலின்னு ஃபோனுமே பண்ணுறாங்க. சிந்து ஃபோன் எடுக்கிறதுல அப்போவே ரொம்ப நேரம் ஃபோன் பண்ணா ஒருவேளை கோச்சிக்கிட்டாலோ அப்படின்னாங்க. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராங்க. வந்து பார்த்தா சிந்து மயங்கிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சிந்து சிந்து அப்படின்ட்டு எவ்வளவோ எழுப்புறாங்கன்னு சிந்து மயங்கிட்டு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கூட கண் விழிச்சு பார்க்கறது இல்லை. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கையெல்லாம் வீக்கமாக எடுக்கும். அதை பார்த்துட்டு சிந்துவை தூக்கிட்டு போகவும் அவங்களுடைய பெரியம்மா இருந்துட்டு சிவா என்ன ஆச்சுன்றாங்க. தெரியல பெரியம்மா, சிந்துவை ஏதோ கடிச்சிருக்கு, வீக்கம் ஆயிடுச்சுன்றாங்க. அநேகமா ஏதாச்சும் தேலு தான் கடிச்சிருக்குமோ அப்படின்றாங்க. உடனே வந்து அப்பவே சிந்து ஏதோ என்கிட்ட வந்தா, நான் தான் ஃபோன் வந்துச்சுன்னு பேச போயிட்டேன்றாங்க. வலி தாங்க முடியலையாட்டுங்குது. அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணா பெரியம்மா, சரி விளையாடிட்டு இருக்காளோன்னு நினைச்சிட்டேன்றாங்க. நான் உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வரேன்றாங்க. பைரவி வரவும் என்னாச்சு சிவா அப்படின்றாங்க. இது மாதிரி தேல் ஏதோ கடிச்சிருச்சு சிந்துவை, நான் உடனே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அன்னபூரணி பூஜாரி முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட உதவி தான் கேட்க வந்திருக்கா, ஆனா நான் தான் வந்து அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளை கஷ்டப்படுத்திட்டேன் போலேன்றாங்க. யார்கிட்ட வலியை காமிக்கிறதுன்னு தெரியாம அவ இப்படி வந்து இது பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. யார்கிட்டயும் சொல்ல முடியாம கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுட்டாலே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே, சிந்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ தான் கடவுளை காப்பாற்றணுன்றாங்க. அவன் நல்லபடியா வரணும், விஷயம் எதுவும் அவளுக்கு ஏறிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் அன்னபூரணி சிந்துவுக்காக வந்து பூஜையில உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சிவா ஒரு பக்கம் சிந்துவை பார்த்து அழுகுறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.